ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டெய்லி எப்படியாவது ஒரு வீடியோ போட்டுருவோம் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, முட்டைக்கோஸ் முட்டை பொரியல் தான் பார்க்க போகிறோம். கடாயை எடுத்துக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்குங்க, கொஞ்சமாக கடுகு உளுந்து போட்டுக்குங்க. நல்லா அது வெடித்து வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் 4-5 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு அதை தாளிச்சிக்கலாம். 2 பச்சை மிளகா, 3 பச்சை மிளகா, ஏன்னா எவ்வளோ நம்ம கோஸ் சேர்த்துக்கிறோமோ, பெரிய கோஸ்னால் 3 பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. நான் பாதி தான் சேர்த்துருக்கேன், அதனால் 2 பச்சை மிளகா கட் பண்ணி போட்டிருக்கேன். கருவேப்பிலை அதோடு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்குங்க. ரொம்ப அப்படியே ப்ரௌன் கலரில் வதக்க வேணாம், வெள்ளையாகவே இருக்கட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகே, குக் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, சின்ன சின்னதாக முட்டைக்கோஸை கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை என்ன பண்ணுறீங்க, நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா இறுக்கி புழிஞ்சிருங்க. தண்ணி ஒரு சொட்டு கூட அதில் இருக்கக்கூடாது. நல்லா ட்ரையாக நீங்கள் புழிஞ்சிருங்க. அந்த வடியில் போட்டு கூட நீங்கள் எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் அப்படி போட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் எல்லா முட்டைக்கோசையும் எடுத்து போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுக்குங்க. ஒரு அரிகரண்டி எடுத்துக்கோங்க, நல்லா கிண்டிக்குங்க. மூடி வைக்காமலே கிண்டுங்க. நல்லா கிண்டுங்க. இது ஒரு 10 மினிட்ஸ் வீடியோ. நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நான் பண்ணது கிடையாது. என்னோடய ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் என்னோடய ஹஸ்பண்டு இதை கற்றுக் கொடுத்தாரு எனக்கு. அவர் தான் அந்த மாதிரி புளிக்குழம்புக்கு இந்த மாதிரி நல்லா இருக்குமா. நான் என்ன பண்ணுவேன்னா, இதில் கடலைப்பருப்பு போட்டு, உளுந்து, கடுகு இதெல்லாம் போட்டுட்டு, வெங்காயம் போட்டு, பச்சை மிளகா போட்டு தாளிச்சிட்டு, கடலைப்பருப்பு நிறையா போடுவேன். போட்டுட்டு கடைசியில் தேங்காய் பூ போட்டு அந்த மாதிரி தான் பொரியல் நான் பண்ணுவேன். அடிக்கடி அதுதான் பண்ணுவேன். என்னோடய வீடியோஸில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறையா. இவர் எனக்கு சொல்லி கொடுத்து, இப்போ இதை நான் பல வருஷமாக சாப்பிட்டுட்ருக்கேன். இவர் பேச்சுலர் லைஃப்பில் இருந்தப்போ அந்த சமயத்தில் நாங்கள் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம்மா, இது நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் செஞ்சு எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஒரு 4-5 டைம் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. இந்த மாதிரி பண்ணுடா, இது நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி செஞ்சு கொடுத்தாரு. அதே மாதிரி நானும் இதை பழகிக்கிட்டேன், சாப்பிட்டு நல்லா பழகிக்கிட்டேன். அதே மாதிரி உங்களுக்கும் பிடிச்சா இந்த மாதிரி முட்டை ஊற்றி இதில் சாப்பிட்டு பாருங்கள். நல்லா எப்படின்னா, இது ஃபுல்லாக குக் ஆகிடக்கூடாது, முக்கால்வாசி குக் ஆகிடக்கூடாது, ஒரு ஆஃப் குக் போதும். அதுக்கு நல்லா வேகட்டும். நான் மூடி வைக்கல. மூடி வச்சோன்னா என்ன ஆகுனா, அந்த தண்ணி இறங்கிடும், அந்த மூடியிலேருந்து தண்ணி இறங்கிடும். அப்படி தேவைன்னா ஒரு 1 மினிட் மூடியை எடுத்து மூடிட்டு டக்குன்னு எடுத்துருங்க, பண்ணிடுங்க. நமக்கு எப்படின்னா, அந்த முட்டைக்கோஸு ஒயிட்டாகவே இருக்கணும், இப்போதைக்கு ஒயிட்டாகவே இருக்கணும், அது கறியிடக்கூடாது. நான் சிம் குக்கிலே தான் வேக வச்சுருக்கேன், அதனால தான் 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஃபுல் குக்கில் வச்சுருந்தோம்னா என்ன பண்ணணும், அடியில் சட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்படியே இந்த முட்டைக்கோஸ்லாம் எப்படின்னா அப்படியே கரைஞ்சிரும், அப்படியே கருப்பு கலரில் ஒரு மாதிரி ஆயிடும், இல்லைனா ப்ரௌன் கலரில் ஒரு மாதிரி வந்துடும். நம்ம இதில் லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துப்போம், இப்போ இல்லை, கொஞ்சம் நேரம் கழித்து சேர்த்துப்போம். லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். நான் லைட்டாக ஒரு நிமிஷம் தான், டக்குன்னு முடிச்சு டக்குன்னு எடுத்துட்டேன்னா, ரொம்ப இது பண்ணோம்னா தண்ணி இறங்கிடும். ஏன்னா நம்ம சும்மா பொரித்து சாப்பிட்டா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பொரித்து சாப்பிட்றப்ப தண்ணி இறங்கினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கூட மட்டும் டைமுக்கு இது பண்ணிவிட்டு கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா அந்த தண்ணிலாம் ஒரு மாதிரி ஆகிடும். ஏன்னா இது நம்ம முட்டை ஊற்ற போகிறோம்ல, முட்டை ஊற்றினா அதில் தண்ணி இருந்துச்சுன்னா ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. நல்லா கிண்டிக்குங்க, சிம்மிலே வச்சுக்கோங்க. அந்த பாருங்கள், எந்த ஒரு முட்டைக்கோஸும் கருப்பாகவே ஆகாது, அது ஒயிட்டாகவே அப்படியே தான் இருக்குது. வெந்துருச்சு, கொஞ்சம் வெந்துருச்சு. உப்பு பத்தலைங்கிறதுனால உப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைக்கு ஏற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுங்க. முட்டைக்கோசு பிள்ளைங்கள்லாம் சாப்பிடாதுங்க, என் பொண்ணெல்லாம் சாப்பிடாது. இப்போ ஏதோ ஒரு டைம் 2 டைம் சாப்பிட்டுக்குது, அவ்வளோதான். முடிஞ்ச அளவு குழந்தைகளுக்கு நம்ம நிறைய காய்கறிகள் கொடுக்கணும். நல்லா வதக்கிக்கலாம். ஓகே, நல்லா கிண்டிக்கோங்க. நான் கிண்டிகிட்டே தான் இருக்கேன்.
லைட்டாக நான் இப்போ மஞ்சள்தூள் லைட்டாக நான் ஓவராக சேர்க்கல. நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட தெரியும், கிண்டும் போதே தெரியும். நான் லைட்டாக தான் சேர்த்துருக்கேன். ஓவராக மஞ்சள்தூள் கொட்டினாலும் எப்படின்னா அப்படியே மஞ்சள்தூள் வாடை அடிக்கும். இது ஆக்சுவலி நம்ம எதுக்கு இந்த மஞ்சத்தூளை நம்ம எதுக்கு சேர்க்குறோன்னா, முட்டை கவுச்சி அடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் வந்து நம்ம இதில் சேர்க்குறோம். லைட்டாக சும்மா எப்படி சொல்கிறது, ஒரு சிட்டிகை சொல்லுவாங்கள்ல, கொஞ்சமாக லைட்டாக இத்தினி 1 பிஞ்ச் அவ்வளோதான். லைட்டாக சேர்த்து அப்படியே கிண்டிகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, அப்படியே இந்த பாத்திரத்தில் நடுவில் ஒரு குழியை பறிக்கிறோம் நம்ம. இடம் இது பண்ணிக்கோங்க, 2ஆக பிரிச்சுக்கோங்க. ஓகே, நான் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கேன். நான் எல்லா முட்டைக்கோஸ்லையும் மஞ்சத்தூள் பண்ணணும்ல. ஒரு சில முட்டைக்கோஸில் மஞ்சள் மிஞ்சேன்னு இருக்குது, ஒன்றும் வெள்ளை வெள்ளின்னு இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோன்னா, 2 சைடும் ஒதுக்கிடுங்க. ஒதுக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, 2 முட்டை, உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ, ஃபுல் கோர்ஸ்னால் எப்படியும் 4 முட்டை போடலாம். நான் வந்து பாதி தான் இது பண்ணியிருக்கேன். நாங்கள் வந்து ஒரு 3 பேர் 4 பேர் சாப்பிட்ற மாதிரி அளவுக்கு தான் நான் பண்ணியிருக்கேன். நான் வேஸ்ட்டெல்லாம் நிறையா பண்ணுறது கிடையாது. ஒரு காலகட்டத்தில் சமைக்கிறது எந்த அளவுன்னு தெரியாமல் என்ன பண்ணுறதுனா, நிறையா வச்சுட்டு கீழே ஊற்றிடுறது. ஏன்னா எங்கள் வீட்டிலலாம் ஒரு டைமுக்கு மேலே இப்போ மதியம் ஏதாவது சமைச்சோம்னா அதை நைட்டு சாப்பிட மாட்டாங்க. நாங்களுமே அப்படி பழகிட்டோம். காலையில் டிஃபனு, நைட்டு டிஃபனு அப்படியே பழகி வந்தது. நம்ம வீட்டிலேருந்தே அப்படி பழகிட்டனால நைட்டுக்கெலாம் நமக்கு வந்து சோறுலாம் இறங்காது. மதியத்துக்கு ஒரு நேரத்துக்கு மட்டும்தான் இந்த சாப்பாடுங்கிறது சாப்பிடுவோம். நைட்டு நேரத்துலேயும் பகல் நேரத்துலேயும் வந்து மார்னிங் வந்து நாங்கள் கம்பல்சரி நாங்கள் டிஃபன் தான் போடுவோம். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சேமியா இந்த மாதிரி தான் மேக்ஸிமம் நாங்கள் சாப்பிடுவோம். நல்லா கிண்டிக்குங்க. அப்படியே லைட்டாக பிடிக்குது பாருங்கள். நான் ரொம்ப எண்ணெய் ஊற்றலை, நார்மலாக தான் ஊற்றிருக்கேன். ஏன்னா ரொம்ப எண்ணெய் ஊற்றினாலும் என்ன ஆகும்னா, அந்த முட்டைக்கோஸில் ஃபுல்லாக அப்படியே எண்ணெய் கக்கிற மாதிரி ஒரு மாதிரி கையில் தொடும்போதே நிறைய எண்ணெய் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த முட்டையிலையும் என்னமோ நிறைய எண்ணெய் இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா கிண்டிக்கலாம். அதை பாருங்கள், பிடிக்கிற பாருங்கள். நான் முடிஞ்ச அளவு நான் கிண்டிகிட்டே தான் இருக்கேன். கிண்டிகிட்டே இருங்க. சிம்மில் தான் நான் வச்சுருக்கேன். சிம்மில் இருக்கும்போதே இப்படி பிடிச்சிட்ருக்கு. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா, டக்குன்னு ஃபுல்லாக வச்சுட்டேன். ஃபுல்லாக எதுக்கு வச்சேன்னா, அந்த முட்டை வந்து கொஞ்சம் இதாகட்டும் அப்படின்னு. ஏன்னா நம்ம ஊற்றுனதுலேருந்தே அப்படியே ஒரு மாதிரி கொலன்னு தான் இருக்குது. இப்படி கிண்டிகிட்டே இருங்க. எப்படின்னா ஒரு 1.5 நிமிஷம் ஃபுல்லாக வச்சுட்டு கிண்டி விடுங்க. 1.5 நிமிஷம் ஃபுல்லாக வச்சு இது பண்ணிங்கன்னா, நம்ம முட்டை பொரிக்கிறப்ப எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பதத்துக்கு வந்துடும். ஸ்மெல்லே நல்லா இருக்குது. இதில் கடைசியில் தேவைன்னா சீரகம் போடலாம், வேணுங்கிறவு போட்டுக்குங்க. சீரகம், மிளகு இருந்தால் பிடிச்சா போட்டுக்குங்க. இதில் போடணும்னு நினச்சா போட்டுக்குங்க. ஏன்னா நான் முட்டைலாம் பொரிச்சா வந்து சீரகத்தூள், மிளகுத்தூள் கம்பல்சரி நான் கண்டிப்பாக சேர்ப்பேன். ஆனால் இதில் என்னோடய ஹஸ்பண்ட் என்ன சொல்லி கொடுத்துருக்காருன்னா, சீரகம், மிளகுத்தூள் இதில் போடக்கூடாது. போட்டால் ஒரு மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. ஆனால் இதில் வந்து கடைசியில் சீரகம் போடாமல் சாப்பிட்டாலும் அது நல்லா தான் இருக்கும். ஆனால் சீரகம் போட்டாலும் நல்லா தான் இருக்கும். முடிஞ்ச அளவு எல்லாருமே வந்து நிறைய வந்து தண்ணி குடிங்க. தண்ணியோட சீரகத்தை நல்லா கொதிக்க வச்சு இந்த டைமில் இந்த வெயில் காலத்துக்கு நல்லாவே குடிக்கலாம். ஏன்னா குளிர் டைம் குடித்தோன்னா அது ஓவர் குளிர்ச்சியாக இருக்கும். நல்லா ஹேர் க்ரோத் ஆகும். நான் ஒரு 2-3 டேஸ் அந்த மாதிரி குடித்தேன். நல்லா தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு, அதுக்கப்புறம் நல்லா தான் இருந்துச்சு. அதை கண்டினியூ பண்ணாமல் விட்டுட்டேன். ஆனால் நல்லது, முடிஞ்ச அளவு சீரக தண்ணி நிறையா குடிக்கணும். அதே மாதிரி குழந்தைகளுக்கும் அந்த மாதிரி கொடுக்கணும். டெய்லி ஏதாவது ஒரு ஜூஸோ, லெமன் ஜூஸோ, வாட்டர் மெலனு, வெள்ளரி பழங்கள். இந்த வெயில் காலத்துக்கு தாங்க முடியல, நம்மளாலே தாங்க முடியல. குழந்தைகள்லாம் எப்படி தான் ஸ்கூல் போயிட்டு வருதுன்னே தெரியல பாவம். அவ்வளோதான், ஃபினிஷ் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 30 செகண்ட் அவ்வளோதான், முடிஞ்சிடும். ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. அவ்வளோதான். தேங்க்யூ காய்ஸ். என்னோடய வீடியோ பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ் எல்லாருக்குமே நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ காய்ஸ். அவ்வளோதான். முட்டைக்கோஸ் எக் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், முட்டை பொரியல்.